பிராக்ராஜ் பகுதியில் நடக்கும் கும்ப மேளாவில் காந்த கண்களுடன் இளம்பெண் ஒருவர் வலம் வருகிறார். அவரின் வீடியோவும் போட்டோவும் இணையத்தில் வைரலாக அவர் எங்கே இருக்கிறார் என இளைஞர்கள் வட்டமடிக்க ஆரம்பித்து உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் மகா கும்பமேளா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பிராக்ராஜில் குவிந்து உள்ளனர். கும்பமேளாவில் இளம்பெண் ஒருவர் அனைவரின் கவனத்தை ஈர்த்து இருக்கிறார். காரணம் அவரின் அழகும் காந்த கண்களுமே. மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்தவர். அவரது குடும்பத்தினர் பாசிமணி ருத்ராட்சை மாலை விற்று வருகின்றனர். தற்போது கும்பமேளா நடைபெற்று வருவதால் தமது குடும்பத்துடன் அவர் பிராக்ராஜ் சென்று ருத்ராட்ச மாலைகளை விற்று வருகிறார். காந்த கண்களுடன் அழகு ஓவியமாக காட்சியளிக்கும் அவரின் வீடியோக்கள் போட்டோக்கள் இணையத்தில் சக்கை போடுகின்றன. காந்த கண்ணழகி, பிரவுன் பியூட்டி, கும்பமேளா மோனலிசா என்று ஆளுக்கு ஒரு பெயர் வைத்து அந்த இளம் பெண்ணை ட்ரோல் செய்கின்றனர். விழாவிற்கு வந்த பல விஐபிக்கள், யூடியூபர்கள் இவரை போட்டோ வீடியோ எடுத்து இணையத்தை அதிகலம் செய்திருக்கின்றனர். கும்பமேளாவை காட்டும் வட மாநில தொலைக்காட்சிகள் அனைத்தும் இவரையும் சேர்த்தே காட்டுகின்றன. கும்பமேளாவில் ஏக பிரபலமான அவரின் பெயர் மோனலிசா ஒன்ஸ்லே. வறுமை காரணமாக ருத்ராட்ச மாலைகளை விற்று வருகிறார். வீடியோக்கள் வைரலான போது மகிழ்ச்சியில் இருந்த மோனலிசா அவரது குடும்பத்தினரும் இப்போது மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றனர். காரணம் அவரின் காந்தம் போன்ற கண்கள், அழகு ஆகியவற்றை பார்த்து மெய்மறக்கும் இளைஞர்கள் பட்டாளம் எப்போதும் அவர் பின்னாலேயே வலம் வர ஆரம்பித்து விட்டனர். மோனலிசா எங்கு சென்றாலும் இளவட்டங்கள் அவரை வட்டமிடுகின்றனர். இதனால் தமது தொழிலை பார்க்க முடியாமல் உள்ளதாக மோனலிசா குடும்பத்தினர் அதிருப்தியை வெளியிட்டு இருக்கின்றனர். அவரது தந்தை பெரும் வருத்தத்தில் உள்ளதாக கூறியுள்ளார்.